மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நம்ம வணிகம் என்றால் என்ன, வணிகத்தினுடைய அடிப்படை என்ன கரு, வணிகம் எவ்வாறு தோற்றம் பெற்றது மற்றும் வாடிக்கையாளர்கள் நுகர்வோர்கள் அப்படின்னா யார், மனிதர்களினுடைய தேவை விருப்பங்கள் என்ன அப்படின்றதெல்லாம், அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி வணிகம், உற்பத்தி பொருள்னா என்ன, உற்பத்தி சேவை அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மற்றும் அக்கறை செலுத்தும் வணிகத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர்கள் அவர்கள் ஏன் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு இரண்டாவது பாடமானது வணிக சூழல் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு இரண்டாவது பாடமாக படிக்க இருக்கிறோம். வணிக சூழல். இந்த வணிக சூழல் அப்படின்றத நம்ம படிக்கும்போது நம்ம முதலாம் பாடத்தில் படித்த அந்த வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகிற தரப்பினர்கள் அப்படின்றவங்க இதில் சம்மந்தப்படுறாங்க. ஸோ நீங்கள் அந்த முதலாம் பாடம் உங்களுக்கு நல்லா விளங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வணிக சூழல் அப்படின்ற ஒரு பாடமும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா விளங்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அந்த வகையில் வணிக சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வணிக சூழல் அப்படின்னா என்ன, இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன தலைப்புக்களை ஆராய இருக்கோம், அந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கலாம். அடுத்து இந்த அத்தியாயத்தில் பின்வரும் விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விடயங்கள் அப்படின்னு சொன்னால் வணிக சூழலும் வணிக செயற்பாடுகளும். வணிக சூழல் அப்படின்னா என்ன, வணிக செயற்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயம் படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சூழல்கள். இதில் தொழில்நுட்ப சூழலின் செல்வாக்கு, பொருளாதார சூழலின் செல்வாக்கு, பூலோகமயச்சூழலும் வணிக செயற்பாடும் மற்றும் வணிகம் ஒன்றின் சூழலை கற்பதன் முக்கியத்துவம். இந்த மாதிரியான தலைப்புகளுக்கு கீழே நம்ம இந்த பாடத்திட்டத்தை படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது தலைப்பானது வணிக சூழலும் வணிக செயற்பாடும். வணிக சூழலும் வணிக செயற்பாடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வணிக சூழல் அப்படின்னா என்ன, வணிக சூழல் அப்படின்னு சொல்றது வணிகத்தோடு தொடர்புடைய ஒரு சூழல். அந்த சூழலை நம்ம வணிக சூழல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோடு தொடர்புடைய பல்வேறுபட்ட சூழல்கள் வெளியில் காணப்படுது, அந்த குடும்பத்துக்குள்ளேயும் காணப்படுது. ஸோ அதே மாதிரி தான் வணிகம் தொடர்பாகவும் சூழல்கள் காணப்படுது. இந்த சூழலில் ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த மாற்றங்கள் வணிகத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கங்கள் வணிகத்தினுடைய தொடர்ச்சி தன்மை, வணிகத்தினுடைய நோக்கங்களை சாதகமாகவோ பாதகமாகவோ பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, மறைமுகமாகவோ நேரடியாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை, காரணிகளை கொண்ட சூழல் தொகுதியை தான் நம்ம வணிகச் சூழல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வணிகச் சூழல் அப்படின்னு பார்க்கும்போது வணிகச் சூழல் என்பது அடிக்கடி மாற்றம் அடையக்கூடியது. இந்த மாற்றத்திற்கு ஏற்ப ஒரு வணிகமும் தன்னுடைய செயற்பாட்டினை மாற்றி அமைத்து கொள்ள முடியுமாயின் அந்த வணிகத்தில் புதிய நவீன நுட்ப முறைகள் புதிதாக அறிமுகமாகும், புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் அறிமுகமாகும். உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் கைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு மனிதன் பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் இன்று அவை அனைத்துமே நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் ஒரு சூழலுக்கு ஏற்ப ஒரு வணிகம் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதற்கான ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். இப்போ வணிகங்களும் தங்களுடைய வணிக அமைப்புகளை கணினிமயமாக்குதல் என்ற ஒரு விஷயத்தை வணிகங்களும் தங்களுடைய செயற்பாட்டில் மேற்கொண்டுட்டு வராங்க. இது கூட ஒரு வணிக சூழலில் மூலம் தாக்கம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக கருதப்படுது. இந்த வணிக சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வணிக சூழலை பொதுவாக நம்ம இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். வணிக சூழல் அப்படின் போது வணிக சூழலை பொதுவாக நம்ம இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். வணிக சூழலை வகைப்படுத்தல் இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். ஒரு வகை அகச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம், இன்னும் ஒரு வகை புறச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகச்சூழல் அப்படின்னா என்ன, புறச்சூழல் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம அடுத்து படிக்க போகிறோம். உதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை நோக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பம்
ஒரு குடும்பத்துக்கு வெளியிலிருந்து அந்த குடும்பத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே மாதிரி அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்திற்கு உள்ள இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக கற்கக்கூடியதா இருக்கும். அந்த வகையில் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு வந்து அந்த குடும்பத்திற்கு உள்ள இருந்த அந்த குடும்பத்தின் மீது தாக்கத்தை சாதகமாகவோ பாதகமாகவோ அந்த குடும்பத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் குடும்பத்தினுடைய தலைவர். குடும்ப தலைவராக பெரும்பாலும் இருக்கக்கூடியவர் குடும்பத்தினுடைய மூத்தவர் அப்பாவா இருப்பார். அவர் வந்து குடும்பத்திற்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். குடும்பத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்யக்கூடிய, குடும்பத்தினுடைய பெரும்பாலும் குடும்பத்தின் நிதியை வந்து முகாமை செய்யக்கூடியவராக அம்மா இருப்பாங்க. இந்த அம்மா அப்படின்ற அந்த அவங்களும் வந்து குடும்பத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் நம்ம ஏதாவது வேலைகளை இலகுவாக செய்கிறதுக்கு நம்ம வேலைக்கு கூலியால் யாராவது வச்சுருந்தோம்னு சொன்னால் அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு நபர் தான். ஸோ அவங்களும் வந்து அந்த குடும்பத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏனைய உறவினர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இவர்கள் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு உள்ளே இருந்து அந்த குடும்பத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இதே மாதிரி குடும்பத்துக்கு வெளியிலிருந்து அந்த ஒரு குடும்பத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட தரப்பினர்கள் வந்து நம்மக்கிட்ட காணப்படுறாங்க. அந்த வகையில் இப்போ உதாரணமாக பாடசாலை, ஒரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் பாடசாலை செல்வாங்க. ஸோ பாடசாலை அப்படின்ற ஒரு அகச்சூழல், வெளியில் இருக்க அந்த சூழலுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு காணப்படுது. அந்த தொடர்பு சாதகமாகவோ பாதகமாகவோ நேரடியாகவும் மறைமுகமாகவோ எவ்வாறாயினும் அந்த குடும்பத்தோட ஒரு தொடர்பு படுது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வெளியில் அந்த குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் வழங்குகிற வழங்குனர்கள், கடைகள், அயலவர்கள், இந்த மாதிரியானவர்கள் மற்றும் அருகில் உள்ள ஏனைய நபர்கள், ஏனைய சமூகம், இவைகள் அனைத்துமே அந்த குடும்பத்திற்கு வெளியிலிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நிறுவனமும் இதே போன்ற ஒரு அமைப்பு தான். அந்த ஒரு நிறுவனத்தின் மீது அந்த நிறுவனத்திற்கு உள்ளேயே இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குமாயின் அது வந்து நிறுவனத்தினுடைய அகச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்துக்கு வெளியில் இருந்து அந்த நிறுவனத்தின் மீது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா இருந்தால் அந்த நிறுவனத்திற்கு அது வந்து புறச்சூழல் காரணி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த வகையில் வணிகச்சூழலை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா அகச்சூழல், புறச்சூழல் அப்படின்னு வகைப்படுத்தலாம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், வணிகம் ஒன்றில் அகச்சூழல் மற்றும் புறச்சூழலில் பல்வேறு பிரிவினர்களோடு பல்வேறு காரணிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன. இங்கு பின்வரும் பிரிவினர்கள், காரணிகள் தொடர்பாக மட்டும் கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது இந்த பாடத்தில் வணிகத்தின் மீது பல்வேறு பிரிவினர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, தாக்கம் செலுத்துகிறாங்க. அவர்கள் வந்து ஏன் அந்த வணிகத்தின் மீது தாக்கம் செலுத்துகிறாங்க என்ற பகுதியை மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் ஆராய இருக்கிறோம், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து படிக்க போகிறது அகச்சூழல் அப்படின்னா என்ன, அகச்சூழல் காரணி என்னது, புறச்சூழல் அப்படின்னா என்ன, புறச்சூழல் காரணி என்னது, இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வணிகத்தின் மீது உள்ளக ரீதியா, அந்த வணிகத்திற்கு உள்ளேயே இருந்து, அதை தான் நம்ம உள்ளக ரீதியா அப்படின்னு சொல்கிறோம். உள்ளக ரீதியா, அக ரீதியாக, இந்த உள்ளக, அக, உட்புறம், இந்த மாதிரியான சில ஒத்த பதங்களையும் நம்ம இந்த வரைவிலக்கணத்தின் போது சேர்த்து கொள்ளலாம். ஒரு வணிகத்தின் மீது உள்ளக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காரணிகளும் அந்த வணிகத்தினுடைய அகச்சூழல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அகச்சூழல் காரணிகள் இதை பற்றி நம்ம பார்க்கும்போது, முதலாவதா வணிகச்சூழல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரம்பத்தில் இப்போ இந்த அகச்சூழல் இதை மட்டும் நம்ம தனியாக பார்க்கறதுக்கு முன்னாடி வணிகச்சூழலை 2 வகையாக வகைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து நம்ம பார்த்துருந்தோம். அந்த வகையில் வணிகத்தினுடைய 2 வகைப்படுத்தலும் அதற்கான அந்த வகைப்படுத்தலின் கீழ் வரக்கூடிய அந்த காரணிகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். வணிக சூழல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வணிக சூழலை வந்து நம்ம 2 வகையாக வகைப்படுத்தலாம் அப்படின்ற அந்த விஷயமும் பார்த்துருந்தோம். இந்த 2 வகைகள், அதாவது அகச்சூழல் மற்றும் புறச்சூழல், இந்த வகைகளுக்கு கீழே வர, அதாவது இந்த அகச்சூழல் கீழே காணப்படுற என்னென்ன காரணிகள் வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்துது,
அது மட்டுமின்றி புறச்சூழல் காரணிகள் எந்தெந்த வகையில் வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்துது அப்படின்ற விடயங்களை எல்லாம் நம்ம அடுத்தடுத்து படிக்க போகிறோம். அந்த வகையில் வணிகங்கள் மீது, அதாவது இந்த வணிக சூழலானது வணிகங்கள் மீது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அகச்சூழல் அப்படின்ற ஒரு விடயம் வந்து இதில் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இந்த அகச்சூழல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வணிகத்தின் மீது உள்ளக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல் தான் அகச்சூழல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அகச்சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி வணிகத்திற்கு உள்ளே இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதலாம் பாடத்திட்டத்தில் படித்த மாதிரி அந்த வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர்களை தான் இங்கே 2 வகையாக வகைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பாடம், அந்த ஒரு பகுதி நமக்கு நினைவு இருந்துச்சுன்னு சொன்னால் இதை வந்து ரொம்பவே இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகிற அந்த தரப்பினர்கள், அதே மாதிரி இதில் வந்து அகச்சூழல் காரணி ஒரு வணிகம் ஒன்றின் உள்ளக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உரிமையாளர் முதலாவதாக வராரு. வணிகத்தின் மீது உள்ளக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர். இந்த உரிமையாளர் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்றத நம்ம முன்னாடியே கொஞ்சம் படிச்சிருந்தோம். இந்த உரிமையாளர் அப்படின்றவர் வந்து ஒரு வணிக அமைப்பை கட்டி அமைக்கக்கூடியவர் இந்த உரிமையாளர். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வணிகம் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வணிகம் உருவாகிறதுக்கு ஒரு முயற்சியாளர் இருக்கணும். பெரும்பாலும் ஒரு வணிக உருவாக்கத்திற்கு முயற்சியாளர் உரிமையாளராகவே காணப்படுவார். உரிமையாளர் தான் முயற்சியாளராகவும் காணப்படுவார். ஸோ இந்த உரிமையாளர் தான் வணிகத்துக்கு மூலதனத்தை ஈடுபடுத்துகிறாரு. பல்வேறுபட்ட வகைகளில் அந்த மூலதனத்தை ஈடுபடுத்துகிறாரு. வணிகம் மீது, வணிகத்தினுடைய வளர்ச்சியில் அதிகமான அக்கறை செலுத்தக்கூடியவராகவும் இந்த வணிகத்தினுடைய நிலைப்புத்தன்மையை தொடர்ச்சியாக தக்க வைத்து கொள்ளக்கூடியவராகவும் இந்த உரிமையாளர் அந்த உரிமையாளர் அப்படின்றவர் வந்து வணிகத்தின் மீது அதிகமாக செல்வாக்கு செலுத்துகிறார். இப்போ மூலதனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண ரீதியாக இருக்கட்டும், வணிக அமைப்பு, அந்த கட்டிடம் உருவாகிறதுக்கான கட்டிட வசதிகளாக இருக்கட்டும், இந்த பல்வேறுபட்ட வளங்களையும் மூலதனங்களையும் வணிகம் மீது உட்படுத்துபவர் தான் இந்த உரிமையாளர். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து முகாமையாளர். முகாமையாளர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உரிமையாளர் ஈடுபடுத்திய வளங்கள் மற்றும் மூலதனங்கள் அனைத்தையும் வணிகத்தின் உற்பத்தியின் மீது வளங்களை ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கு மிக அவசியமாக இருக்கக்கூடியவர் இந்த முகாமையாளர். உரிமையாளர்கள் வணிகத்தின் மீது, அதாவது வணிகத்தினுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்படும் சில முக்கியமான தீர்மானங்களை வணிகத்தில் செயற்படுத்துபவராக இந்த முகாமையாளர் காணப்படுவார். பெரும்பாலும் ஒரு வணிகத்தில் வந்து இந்த முகாமையாளர் வந்து, அதாவது பணியாளர்களுக்கும் அந்த வணிகத்தினுடைய பணியாளர்கள் அப்படின்னு நம்ம இங்கே என்னத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஊழியர்களை பெரும்பாலும் சொல்லலாம். இந்த ஊழியருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு வந்து இந்த முகாமையாளர்னால தான் ஒரு வணிகத்தில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஊழியர்கள் ஒரு வணிகத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு நபர்கள். அந்த வணிகத்தில் ஊழியர்கள் இல்லைன்னா எந்த ஒரு உற்பத்தி செயற்பாடுமே அந்த வணிகத்தில் நடைபெறாது. ஸோ ஒரு வணிகத்தின் உள்ளே இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய அறிவு, திறன் என்பவற்றை வைத்து வணிகத்தினுடைய வளங்களை ஒன்றிணைத்து உற்பத்தியில் நேரடியாக ஈடுபடக்கூடியவர்கள் தான் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஊழியர்கள் வணிக வளர்ச்சிக்காக, வணிகத்தினுடைய லாபத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காகவும், உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காகவும், உற்பத்தியை செவ்வனே செய்யணும் அப்படின்றதுக்காகவும் தங்களுடைய ஊழியர்களினுடைய பல்வேறுபட்ட ஊழியர்கள் சார்பாக தங்களுடைய பண வசதியை ஊழியர்கள் சார்பாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த வணிகத்தின் மீது ஊழியர்களுக்கு ஏன் இவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊழியர்களுக்கு வந்து அந்த வணிகம் மாதாந்தம் சம்பளம் கொடுக்குது. அது மட்டுமின்றி ஓய்வூதியம் வழங்குது, காப்புறுதி வசதிகள் வழங்குது. மேலதிக சில முக்கியமான வணிகங்களில் கொடுப்பனவு வசதிகள், அதாவது போக்குவரத்து கொடுப்பனவு வசதிகள், உணவு வசதிகள், இந்த மாதிரியான சில பல்வேறுபட்ட வாழ்க்கைக்கு தேவையான சில வசதிகளை பண ரீதியான வசதிகள் மட்டுமன்றி சில போக்குவரத்து ரீதியான பொழுதுபோக்கு ரீதியான சில வசதிகளையும் வழங்குறதுனால இந்த ஊழியர்கள் வந்து வணிகம் மீது மிக மிக அவசியமாக செல்வாக்கு செலுத்துகிறாங்க. ஸோ ஒரு வணிக சூழல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அகச்சூழல் காரணிகளை எடுத்துக்கிட்டோன்னா உரிமையாளர்கள்,
முகாமையாளர்கள், ஊழியர்கள் இவர்கள் 3 பேரும் தான் இந்த வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய அகச்சூழல் காரணிகளாக காணப்படுறாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது புறச்சூழல் காரணிகள். ஒரு வணிகச் சூழலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய புறச்சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதாவது வணிகத்தின் மீது இவர்கள், அதாவது உரிமையாளர், ஊழியர், முகாமையாளர்கள் இவர்கள் அனைவருமே வணிகத்தின் மீது உள்ளகை ரீதியாக அந்த வணிகத்திற்கு உள்ளேயே இருந்து அந்த வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போற இந்த புறச்சூழல் காரணிகள், அதாவது வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், போட்டியாளர்கள், அரசியல் சூழல், சட்டச்சூழல், பொருளாதார சூழல், தொழில்நுட்ப சூழல், பூகோளமய சூழல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த அனைத்து காரணிகளும் வணிகத்தின் மீது வணிகத்திற்கு வெளியில இருந்து வணிகத்தின் மீது தாக்கத்தை செலுத்துவார்கள். ஸோ இவர்கள் ஏன் வணிகத்தின் மீது தாக்கத்தை செலுத்தணும், வணிகம் ஏன் இவர்களினுடைய கவனத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் புறச்சூழல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். புறச்சூழல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வணிகம் ஒன்றின் செயற்பாட்டில் வணிகத்திற்கு வெளியக ரீதியாக, அதாவது வெளியில் இருந்து, இந்த வெளியக, வெளிப்புற இந்த மாதிரியான பதங்களை வந்து நம்ம ஒத்த பதங்களை அந்த வரைவிலக்கணத்தின் போது வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்போ வணிகத்தின் வெளியக ரீதியாக, வணிக செயற்பாட்டில் வணிகத்திற்கு வெளியக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை புறச்சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த வகையில் புறச்சூழல் காரணிகளாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது வந்து வாடிக்கையாளர் அப்படின்றவர்கள் காணப்படுறாங்க. இந்த வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் அப்படின்னு சொன்னால், வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தல மிக மிக முக்கியமான புறச்சூழல் காரணி தான் இந்த வாடிக்கையாளர். காரணம் மனிதர்களது தேவைகள். இங்கே மனிதர்கள் அல்லது நுகர்வோர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் அப்படின்ற பதத்தை யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர்கள் அப்படின்ற வணிகம் ரீதியாக நம்ம சொற்பதங்கள் சில பயன்படுத்தும் போது இந்த வாடிக்கையாளர்கள், நுகர்வோர்கள் அப்படின்ற பதங்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய, வெளியக ரீதியாக இருந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நபர்கள் தான் இந்த வாடிக்கையாளர்கள். காரணம், வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக தான் ஒரு வணிகம் கட்டமைக்கப்படுது. அந்த வணிகத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களை நுகர்வாளர்கள் வந்து வாடிக்கையாளர்கள். அந்த வாடிக்கையாளர்கள் வந்து வணிகத்தின் வெளிப்புறத்தில் காணப்படுறாங்க, அதாவது வெளியக சூழலுக்குள்ள காணப்படுறாங்க. ஸோ வணிகம் தங்களுடைய அனைத்து விதமான நோக்கங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்ற ஒரு காரணி வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. அது மட்டுமன்றி வாடிக்கையாளர்களுக்கு ஏன் வணிகம் ஒரு முக்கியமானதாக இருக்குன்னா, தங்களுடைய தேவை விருப்பங்களுக்கு ஏற்ப பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சு அதை நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வணிகம் ஒழுங்காக இயங்குனாதான் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள முடியும். ஸோ வாடிக்கையாளர்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக தங்களிடையே வந்தால் தான் வணிகங்கள் தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதாவது வணிக நோக்கங்கள்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து படித்த மாதிரி தான் வணிகம் வந்து லாபம் உழைக்கிறது, வாடிக்கையாளர்களினுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது, சந்தையில் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கிறது, நன்மதிப்பு அதிகரிக்கிறது, ஊழியர் நலன்களை மேம்படுத்துறது, இதெல்லாம் வணிக நோக்கங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வணிகங்கள் தங்களுடைய நோக்கங்களை செவ்வனே நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு வந்து இந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வழங்குனர்கள். இந்த வழங்குனர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வணிகத்திற்கு வணிக செயற்பாட்டை நாளாந்தம் மேற்கொள்வதற்கு அந்த வணிகத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதன பொருட்கள், பல்வேறு வகையான வளங்கள் என்பவற்றை வெளியிலிருந்து வணிகத்திற்கு வழங்கும் வழங்குனர்கள் தான் வழங்குனர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வழங்குனர்கள் அப்படின்றதுக்கு வந்து இதுதான் ஒரு வரைவிலக்கணமாக நம்ம சொல்லலாம். ஓகே, வழங்குனர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வணிக செயற்பாடு, ஆடை தொழிற்சாலை எடுத்துக்குவோம். ஆடை தொழிற்சாலையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த ஆடை தொழிற்சாலைக்கு பல்வேறுபட்ட மூலப்பொருட்கள், துணி மற்றும் இயந்திரங்கள் என்பன பல்வேறு வகையில் காணப்படுது. ஒரு ஆடை தொழிற்சாலைக்குள்ள பல்வேறு வகையான மூலப்பொருட்கள் அந்த உற்பத்தியை மேற்கொள்றதுக்கு தேவையாக இருக்கும். சில எண்ணெய் வகைகள், அதாவது அந்த இயந்திரங்களை பழுது பார்க்கும் போது பயன்படுத்தப்படுற சில எண்ணெய் வகைகள், அது மட்டுமின்றி ஆடை உற்பத்தியை மேற்கொள்வதற்கான நூல், துணி, இந்த மாதிரியான சில மூலப்பொருட்களை வணிகத்திற்கு வெளியில் இருந்து வழங்குகிற அந்த வழங்குனர்கள் தான்
இந்த வழங்குனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது வணிகத்துக்கு தேவையான மூலப்பொருட்களை அனைத்தையும் வழங்கும் வழங்குனர்கள். இந்த வழங்குனர்கள் ஏன் வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்துகிறாங்க? வழங்குனர்களுக்கு தேவையான வழங்குனர்கள் வணிகத்திற்கு தேவையான சமயத்தில் மூலப்பொருட்களை எல்லாம் வழங்குறாங்க. ஸோ வழங்குனர்களுக்கு தேவையான நிதியை, அதாவது வழங்கிய மூலப்பொருட்களுக்கு சரியான கொடுப்பனை வந்து வணிகத்துக்கிட்ட இருந்து சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளணும். வணிகத்துக்கிட்ட இருந்து அந்த குறிப்பிட்ட ஒரு வணிகம், உதாரணமாக ஆடை தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆடை தொழிற்சாலையிலேருந்து கட்டளை தனக்கு இவ்வளவு மூலப்பொருட்கள் தேவை அப்படின்ற அந்த கட்டளையை வந்து சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வழங்குனர்கள் வணிகம் மீது செல்வாக்கு செலுத்துகிறாங்க. அதே மாதிரி வணிகம் ஏன் அந்த வழங்குனர் மீது இவ்வளோ அக்கறை செலுத்தணும், இவ்வளோ செல்வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த வணிகத்துக்கு அந்த வழங்குனர்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. உதாரணமாக குறிப்பிட்ட ஒரு உற்பத்தி நடைபெறுற நேரத்தில் அந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை, உற்பத்தி நடைபெறும் நேரத்தில் அந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வழங்குனர்கள் வழங்க முடியாமல் போனால் அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி தடைப்படும். அந்த உற்பத்தி தடைப்பட்டால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு வணிகம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வீழ்ச்சி அடையும் போது அதற்கு எதிராக போட்டி வணிகங்கள் வந்து மேலே ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான சில பாதகமான செயற்பாடுகளில் இருந்து தவிர்க்கிறதுக்காக தான் ஒரு வணிகம் மீது நேரடியாக அந்த வழங்குனர்கள் வந்து அகச்சூழலிருந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்ததாக போட்டியாளர் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வணிகம் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி பொருள் அல்லது சேவை, அதே மாதிரி உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற உற்பத்தி மற்றும் பண்டம் சேவை போன்று அதே மாதிரியான மற்றொரு வணிகமும் பண்டங்கள் சேவைகளை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு விநியோகம் செய்யுமா இருந்தால் இந்த குறிப்பிட்ட உற்பத்தி வணிகத்துக்கு இந்த உற்பத்தி வணிகம் அப்படின்றது வந்து போட்டி வணிகமாக காணப்படுது. ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வணிக ரீதியாக ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தங்களுடைய வணிகத்தை விட தங்களுடைய போட்டி வணிகங்கள் வந்து பொருட்கள் சேவைகள் மீது எவ்வாறான விலைகளை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். தன்னுடைய குறிப்பிட்ட வணிகத்தின் மீது வணிகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருட்கள் சேவைகளினுடைய விலை அதிகமாக காணப்படுகின்ற அதே வேளை போட்டி வணிகங்களினுடைய அதே தரத்தில் அதே வகையான உற்பத்தியை மேற்கொள்ளும் போட்டி வணிகங்களினுடைய உற்பத்தி பொருட்களின் விலை சற்று குறைவாக காணப்படுமாயின் நுகர்வோர்கள் அனைவரும் போட்டி வணிகங்களை நோக்கி நகர்வர். எனவே குறிப்பிட்ட வணிகங்கள் மீது வணிகத்தினுடைய லாபம் வீழ்ச்சி அடையும், நுகர்வோரினுடைய வருகை வந்து குறையும். எனவே குறிப்பிட்ட வணிகம் தொடர்ச்சியாக தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகும். எனவே போட்டியாளர்கள் அப்படின்றது ஒரு வணிகத்துக்கு மிக மிக முக்கியமானவங்களாக காணப்படுறாங்க. இந்த போட்டியாளர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு வணிகத்தின் மீது மிக மிக முக்கியமானவர்களாக காணப்படுறாங்க. அரசியல் சூழல், ஒரு அரசியல் சூழல் எவ்வாறு வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஒரு வணிகத்துக்கும் அரசியலுக்கும் எவ்வாறான தொடர்பு காணப்படுது? அரசியல் சூழல் அப்படின்றது வந்து வணிகத்திற்கு வெளியக ரீதியாக காணப்படுற ஒரு சூழல், அதாவது புறச்சூழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய நிலைப்புத்தன்மை உறுதியாக காணப்படுமாயின், தொடர்ச்சியாக ஒரு நிலைப்புத்தன்மை ஒரு அரசாங்கத்துக்கிட்ட காணப்படுமாயின் அந்த நாட்டில் அந்த அரசின் கீழ் இயங்கப்படுற பல்வேறு வணிகங்கள் வந்து தங்களுடைய செயற்பாட்டை சீராக செய்ய முடியும். உதாரணமாக அந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்ட கொள்கை, ஒரு அரசாங்கம் வந்து தங்களுடைய நாட்டில் வந்து வரவு செலவு திட்ட கொள்கையில் சில பாதகமான முடிவுகளை எடுக்கிறாங்க, வணிகங்களுக்கு பாதகமான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செயற்பாடு வந்து நேரடியாக அந்த வணிகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வணிகம் இதுவரை காலமும் வழங்கிய உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு வழங்கிய பொருட்களின் விலைகள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நுகர்வோர்கள் அதற்கு பதிலாக மற்றும் ஒரு பொருளை நுகர முன் வருவார்கள். எனவே அந்த வணிகத்தினுடைய வளர்ச்சி பாதிப்படையும். அது மட்டுமின்றி வரவு செலவு திட்ட கொள்கை மற்றும் ஏனைய கொள்கைகள் வந்து ஒரு வணிகத்தினுடைய செயற்பாட்டை, இந்த அரசினுடைய செயற்பாட்டை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தோம்னா
அரசினது நிலைப்புத்தன்மை மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கைகள், அது மட்டும் அல்லாமல் தொழிலாளர் தொடர்பான கொள்கைகள், வரவு செலவு திட்ட கொள்கைகள், உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கைகள் தொடர்பாக ஒரு வணிகம் வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் குறிப்பிட்ட அந்த நாட்டினுடைய உட்கட்டமைப்பில் நம்ம பாதையை எடுத்துக்கலாம். பாதை உட்கட்டமைப்பை வந்து சீராக செவ்வனே பாதை உட்கட்டமைப்பை வந்து அழகாக அந்த வேலையை வந்து செய்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வணிகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு வணிகத்தினுடைய போக்குவரத்து அந்த வணிக செயற்பாடுகளில் ஈடுபடும் போது காணப்படுற அந்த போக்குவரத்து வந்து மிக அழகாக சீராக காணப்படும். எனவே போக்குவரத்து வசதி அந்த வணிகத்திற்கு போக்குவரத்து வசதியை மிகச்சிறப்பாக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அமைத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வணிகத்தினுடைய வளர்ச்சி தானாகவே உயர்ந்துவிடும். எனவே அரசியல் சூழல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு வணிகத்துக்கு மிக மிக முக்கியமானது இந்த அரசியல் சூழல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சட்ட சூழல். இந்த சட்ட சூழல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா சட்ட சூழல் ஓகே உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் வழங்குனர்கள் போன்றவர்களை வந்து பாதுகாக்கவும் அவர்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காகவும் ஒரு அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படுற ஒரு சட்டத்திட்டங்கள் தான் இந்த சட்ட சூழலுக்குள்ளே அடங்கும். உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், இந்த மாதிரியான சில உதாரணங்களை வந்து நம்ம முன்வைக்கலாம். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், வணிக சூழல் போன்றவர்களையும் சூழலையும், முக்கியமாக சூழல், சமூகம், அது மட்டும் இல்லாமல் சூழல், ஏன்னா சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு வணிக செயற்பாட்டின் மூலம் பாதிப்பு ஏற்படுமா இருந்தால் அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அந்த நாட்டில் ஏற்படுத்தும். உதாரணமாக தொழிற்சாலை கழிவுகள் நேரடியாக சூழல் மீது விடப்படுமாயின் அது அங்குள்ள சமூகத்தை வந்து பாதிக்கும், நோய்வாய்க்கு உட்படுத்தப்படுவார்கள். ஸோ அரசுக்கான வைத்திய செலவு வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒரு வணிகத்திலிருந்து வெளியேறும் கழிவுகளினால் சூழல் பாதிப்படைகிற மாதிரியான சில தாக்கங்கள் வந்து ஏற்படுமாயின் அது வந்து சூழலை வந்து மிக பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இந்த சட்ட சூழல் மூலம் இந்த மாதிரியான சில விடயங்களை வந்து அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது அது வணிகத்துக்கும் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, வணிகத்தை நம்பி இருக்கிற ஏனையவர்களுக்கும், ஊழியர்களாக இருக்கட்டும், உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும், நுகர்வோர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்குமே அது வந்து ஒரு சாதகமானதாக காணப்படும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் சில உதாரணங்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், இதெல்லாம் அரசினால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை சட்டம். 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை சட்டம். இந்த சட்டத்தின் மூலம் பாவனையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய உற்பத்தி வணிகங்களின் மூலம் பாவனையாளர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புக்கள்ல இருந்து வந்து பாவனையாளர்களுக்கு விடுபடக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு உற்பத்தி பொருளை ஒரு வாடிக்கையாளர் நுகரும்போது அந்த உற்பத்தி பொருளில் ஏதேனும் காலாவதியான திகதி மாற்றப்பட்டிருந்தால் அல்லது அது பழைய பொருளாக இருந்தால், விற்பதற்கு உகந்ததாக ஒரு பொருளாக காணப்படாத சந்தர்ப்பத்தில் வணிகத்திடமிருந்து அதாவது வாடிக்கையாளர்கள் வணிகத்திடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு சட்டத்தை 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை சட்டம், இந்த ஒரு அதிகார சபைக்கு வந்து அவர்கள் முறைப்பாடு செய்வார்களாக இருந்தால் அந்த சபை வந்து அந்த வணிகத்தின் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நேரடியாக அந்த வணிகத்தின் மீது சில சட்ட ரீதியான செயற்பாடுகளை செய்வாங்க அந்த வணிகத்தின் மீது அந்த அதிகார சபை சட்டம். ஸோ இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் வந்து வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ வணிகமும் சட்ட சூழல் மீது செல்வாக்கு செலுத்துது. அதே மாதிரி சட்டச்சூழல் காரணிகளும் வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்துது.
இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தங்களுடைய நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சூழல். ஒரு வணிக சூழலுக்கு இந்த தொழில்நுட்ப சூழல் அப்படின்றது மிக மிக முக்கியமாக காணப்படுது. நாளாந்தம் வணிகம் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் மேற்கொள்ளுதாக இருந்தால் இந்த தொழில்நுட்பத்துறையினுடைய வளர்ச்சி, வணிகமாக இருக்கட்டும் ஒரு தனிநபராக இருக்கட்டும், தங்களுடைய செயற்பாடுகளை அன்றாடம் மிக விரைவாகவும் நேரத்தை மிகுதிப்படுத்துறதுக்காக மிக விரைவாக செய்வதற்கான காரணம் செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழலில் ஏற்படும் நாளாந்தம் ஏற்படும் பல்வேறு வகையான மாற்றங்கள் வணிகத்தின் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தொழில்நுட்ப சூழல் ஒரு புறச்சூழலாக காணப்படுது. அதாவது உதாரணமாக பார்த்தோன்னா ஆரம்பத்தில் சொன்னது போல் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஆடையை நம்ம உருவாக்கணும், ஒரு ஆடை தைக்கணும் அப்படின்னு சொன்னால் மனிதன் பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டங்களில் தறி போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தியிருந்தான். ஆடை நெசவு செய்கிற இயந்திரங்களை பயன்படுத்தினான். ஆனால் இப்போ பார்த்தோன்னா பல்வேறு வகையான தொழில்நுட்ப கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பிறகு, தொழில்நுட்ப இயந்திரங்கள் தொழில்நுட்ப கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பிறகு தங்களுடைய வேலை, அந்த ஆடை செய்கிற வேலையையும் அந்த ஆடை செய்வதற்கு ஒதுக்கப்படுகின்ற நேரத்தையும் மிக மிக அதிகமாக மிகுதிப்படுத்துகிறான். ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்ப சூழல் காரணிகள், தொழில்நுட்ப சூழல், புதிய கண்டுபிடிப்புகள் ஆக்கங்கள் காரணமாக விரைவாக தொழில்நுட்ப சூழல் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. வணிக நடவடிக்கைகள் போன்று தனிநபர்களும் வாழ்க்கை போக்குகளும் கூட தொழில்நுட்ப சூழல் காரணிகளால் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன. கணனி தொழில்நுட்ப வளர்ச்சியினால் வலைப்பின்னல்களினூடாக தேடி அறிவதனால் ஏற்பட்ட தொடர்பாடல் தொழில்நுட்பம் மற்றும் நனோ தொழில்நுட்பம் அறிமுகம் என்பன தொழில்நுட்பம் என்பவற்றில் மூலம் உற்பத்தி முறைகளில் ஏற்பட்ட விருத்தி போன்று போக்குவரத்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் வணிகச் சூழல் அதிசயக்கத்தக்க மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் மனிதன் தங்களுடைய கைகளை பயன்படுத்தி மிக பெரிய வேலைகளையும் செய்ய ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அதன் பின்னர் கணனி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தொழில்நுட்பத்துறையில் பாரிய அளவான வளர்ச்சி, மிக மிக அதிகமான வளர்ச்சி. தங்களுடைய கைகளால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இன்று மனிதன் கணனி மூலம் செய்கின்றான். ரொபோட்டிக்ஸ் இயந்திர கண்டுபிடிப்பு, இது அனைத்துமே தொழில்நுட்பத்துறையினுடைய ஒரு மிக மிக அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான வளர்ச்சியின் காரணமாக மனிதர்கள் ஒரு உற்பத்தி நடவடிக்கைகளை ஈடுபடும் போது அந்த உற்பத்தி நடவடிக்கையை மிக சீராகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்ப சூழலினுடைய அசுர வளர்ச்சி. இதில் முக்கியமாக இந்த நனோ தொழில்நுட்ப வளர்ச்சி, ரொபோட்டிக்ஸ் வளர்ச்சி, கணனி வளர்ச்சி, இணைய கண்டுபிடிப்பு. இந்த இணைய கண்டுபிடிப்பு மூலம் தனக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கையடக்க தொலைபேசிகளாக இருக்கட்டும், கணனியாக இருக்கட்டும், இதில் இணையத்தை பயன்படுத்தி மிக மிக இலகுவாக கண்டுபிடிச்சிக்கிறான். தேவையான விடயங்களை தேடி எடுத்துக்கொள்கிறான். அது மட்டும் இல்லாமல் கையடக்க தொலைபேசி பாவனையின் காரணமாக இன்று பல்வேறு விடயங்களை நம்ம ஃபோன்லேயே செய்து முடிச்சிடக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில வளர்ச்சிகள் எல்லாமே இந்த தொழில்நுட்ப சூழல் இதுக்குள்ளே தான் அடங்குது. ஸோ ஒரு தொழில்நுட்ப சூழல், வணிகத்தின் புறச்சூழல் காரணியில் ஒன்றான தொழில்நுட்ப சூழல் வணிகத்திற்கு மிக மிக வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரணியில் ஒன்றாக காணப்படுது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொருளாதார சூழல். பொருளாதார சூழல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஓகே, இங்கே இந்த தொழில்நுட்ப சூழலுக்கு பல்வேறு வகையான உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் ஆடை உற்பத்தி வரலாற்றில் மிக எளிமையாக கையால் இயக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி ஆடை உற்பத்தி செய்யப்பட்டது. நிகழ்காலத்தில் நவீன இயந்திராதிகள் கணனி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான ஆடைகளை குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் உற்பத்தி செய்கின்றனர். ஓகே, ஆடை உற்பத்தி வரலாற்றில் மிக எளிமையாக கையால் இயக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி ஆடை உற்பத்தி செய்யப்பட்டது. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் மனிதன்
தனக்கு தேவையான உடைகளை பெற்றுக்கொள்வதற்காக மிக எளிமையான முறையை பயன்படுத்தி கையாலேயே இயக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி ஆடைகளை வந்து நெசவு செய்துட்டு இருக்கோம். ஆனால் தற்போது வந்து மிக அசுர வளர்ச்சி அந்த ஆடை தொழில்நுட்பத்தில் காணப்படுதுன்னு சொன்னால், இயந்திரங்களை பயன்படுத்தி மனிதன் ஆடைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்த போது மிக மிக அதிகமான ஆடைகளை வந்து மிக குறுகிய அளவில் உற்பத்தி செய்ய பழகி கொண்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமன்றி முன்னைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட சாதாரண தபாலுக்கு பதிலாக தொலைபேசி, தொலைநகல், மின்னஞ்சல் என்பன தற்போது வணிகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓசையை பயன்படுத்தினான். ஓசையை பயன்படுத்தி வெறுமனையே ஓசையை மட்டும் பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு தகவலை பரிமாற்றி கொண்டான். அடுத்ததாக புறாவின் மூலம் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு தூது விடுதல் அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்படுத்தப்பட்டது. அதற்கு அப்புறமா ஓலைகள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு தகவலை நண்பரிடமோ வேறு யாரிடமோ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணின பிறகு சொற்ப நிமிடத்தில் தன்னுடைய தகவல், தான் சொல்ல நினைக்கும் தகவலை சொற்ப நிமிடத்தில் யாருக்கு அந்த தகவல் போய் சேர வேண்டுமோ அந்த தகவல் வந்து போய் சேர்ந்துருது. அதற்கு காரணம் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. தொழில்நுட்ப வளர்ச்சியில் காணப்படுற கையடக்க தொலைபேசியின் வளர்ச்சி மற்றும் மின்னஞ்சல், தொலைபேசி, தொலைநகல் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பொருளாதார சூழல். பொருளாதார சூழல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சூழல் வந்து இந்த பொருளாதார சூழல். பொருளாதார சூழல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார காரணிகளை உள்ளடக்கிய சூழலே பொருளாதார சூழல் என்று அழைக்கப்படும். இந்த பொருளாதார சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா, பொருளாதாரம் சம்பந்தமான சில காரணிகள் வந்து வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்துது. இந்த பொருளாதாரம் சம்பந்தமான சில காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விலை மட்டமாக இருக்கட்டும், விலை ஏற்றங்கள், விலை இறக்கங்கள், இது வந்து ஒரு பொருளாதார சூழல் சம்பந்தமான ஒரு காரணி. பணவீக்கம், பணத்தினுடைய மதிப்பு வந்து குறைகிறது, பெறுமதி வந்து குறைதல், இந்த மாதிரியான சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வருமான பரம்பல், நிறை தொழில் மட்டம், சர்வதேச தொடர்புகள், இந்த மாதிரியான சில விடயங்கள் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதார சூழல் காரணிகளாக காணப்படுது. இப்போ உதாரணமாக விலை மட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உற்பத்தி பொருளுக்கான அரசின் பொதுவான அந்த விலை மட்டம், உதாரணமாக விவசாயிகள் அரிசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அரிசியினுடைய விலையில் அரசாங்கம் வந்து அந்த அரிசியினுடைய பொது விலை மட்டம், அந்த உற்பத்தி பொருளின் பொதுவான அந்த விலையில் வந்து ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துமாயின் அது வந்து அந்த அரிசியை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்களுக்கு வந்து மிக பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பொருளினுடைய விலையில் ஏற்படுத்தப்படுற அந்த ஏற்ற இறக்கங்களின் மூலம் உற்பத்தியாளர்களினுடைய உற்பத்தியிலும் அவர்களுடைய வருவாயிலும் ஏற்படக்கூடிய அந்த சாதக பாதகமான தாக்கங்கள் தான் இந்த விலை மட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த வட்டி வீதங்கள் அப்படின்னு சொன்னால் வங்கியால் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய சேமிப்புகளுக்காக வங்கியால் வழங்கப்படுற வட்டி வீதங்களும் மற்றும் வணிக நிறுவனங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிற கடன்களுக்கு அறவிடப்படும் வட்டி வீதங்களையும் சொல்லலாம், வட்டி வீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சில வட்டி வீதங்கள் இதெல்லாம் பொருளாதார நடவடிக்கைகளுக்குள்ளே வரும். இந்த மாதிரியான சில காரணிகளும் வந்து என்ன நடக்கும்னா வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பணவீக்கம். பொருட்கள் சேவைகள் எனது பொதுவிலை மட்டங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லல் பணவீக்கம் ஆகும். ஒரு நாட்டினுடைய பொருள் சேவை மீது அந்த பொருள் சேவையின் பொதுவிலை மட்டம், பொதுவாக காணப்படுற அந்த ஒரு பொதுவிலை மட்டம் வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டின் அது வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்மளே இதை நேரடியாக பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் வந்து ஒரு கிலோ அரிசியின் விலை 50 ரூபாவாக காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது ஒரு கிலோ அரிசியின் விலை 120 ரூபாவாக காணப்படுகின்றது.
ஒரு கிலோ அரிசியினுடைய விலை வந்து சாதாரணமாக 2010ல் 2010ல் வந்து ஒரு கிலோ அரிசியினுடைய விலை 2020ல் வந்து ஒரு கிலோ அரிசியினுடைய விலை 2010ஆம் ஆண்டு ஒரு கிலோ அரிசியினுடைய விலை வந்து எவ்வளவா இருந்துச்சுன்னா 50 ரூபாவாக காணப்பட்டது. அண்ட் 2020ஆம் ஆண்டு ஒரு கிலோ அரிசியினுடைய விலை வந்து 120 ரூபாவாக காணப்பட்டது. ஸோ அந்த அளவு அரிசியினுடைய அளவு ஒன்று தான், ஆனால் அந்த விலை மட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில தாக்கங்கள் மூலம் நேரடியாக நுகர்வோர்களும் உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பொது விலை மட்டம், பணவீக்கம் இந்த மாதிரியாக சொல்லலாம். நிறை தொழில் மட்டம். நாடொன்றில் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் அனைவரும் பொருத்தமான வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பின் இந்நிலைமை நிறை தொழில் மட்டம் என அழைக்கப்படும். ஒரு நாட்டினுடைய படித்த பட்டதாரிகளாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய வயது வந்தும் தொழிலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய சில நபர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து இந்த தொழில் வாய்ப்பு மட்டத்தை சரியான முறையில் ஏற்படுத்தி கொடுப்பாங்களா இருந்த அந்த நாட்டினுடைய பொருளாதார சூழல் மூலம் அந்த நிலைத்தொழில் மட்டத்தின் அமைப்பு வந்து சீராக காணப்படும். ஓகே, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து வணிகத்தினுடைய அகச்சூழல் மற்றும் புறச்சூழல் காரணிகளை வந்து நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் மேலதிகமாக படிக்க வேண்டிய சில காரணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பொருளாதார சூழல், தொழில்நுட்ப சூழல், பூலோகமயமாதல் சூழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்க இருக்கோம். இந்த விடயத்தை வந்து அடுத்த வகுப்பில் வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கு அடுத்த பாடத்தை வந்து இன்னும் சில தலைப்புகள் இந்த 2வது பாடத்தில் இருக்குது. அந்த பாட தலைப்புகளையும் படிச்சுட்டு வந்து நம்ம அடுத்த பாடத்துக்குள்ளே போகலாம்.